2 statements 4 conclusionsக்கு வந்திருக்கோம். ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க, நானும் படிச்சிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, என்ன ஆன்சர்ஸ் வரும்ன்றது பார்த்துட்டு 1 by 1 செக் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. சரிங்களா? இனிஷியலாக தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை டைம் டேக்கிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட் கூட பிடிக்காது, இன்னும் அதுக்குள்ளாவே செஞ்சிடலாம். பட் இனிஷியலாக தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வாட்டி படிச்சுட்டா, ஆல் ஹண்டர்ஸ் ஆர் புண்டர்ஸ், சம் புண்டர்ஸ் ஆர் டைகர்ஸ். கன்க்ளூஷன்ஸ் பாருங்க, 4 கொடுத்துருக்கோம். சம் ஹண்டர்ஸ் ஆர் டைகர்ஸ், ஆல் டைகர்ஸ் ஆர் புண்டர்ஸ், சம் புண்டர்ஸ் ஆர் ஹண்டர்ஸ், நோ புண்டர்ஸ் ஆர் ஹண்டர்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்? 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 1 and 2 ஃபாலோஸ், second one 2 and 3 follows, third one 1 and 3 follows, fourth one 2 and 4 follows, fifth one none of these. இதுல எதுமே கிடையாதுன்னா fifth one none of these க்கு போகணும். சரிங்களா? Second, some boxes are dogs, all dogs are pens. Conclusions, some boxes are pens, some pens are boxes, some pens are dogs, all pens are dogs. Answers என்ன கொடுத்திருக்கான்? First option 1, 2 and 3 follows. Second one 2, 3 and 4 follows. Third one 1, 3 and 4 follows. Fourth one 1, 2 and 4 follows. கடைசியில் none of these. எதுவுமே இல்லை இதுலன்னா கடைசியில் none of these வரணும். மூணாவது பாருங்க, some diggers are jokers, all jokers are cute. Conclusions, some diggers are cute, no diggers are cute, some diggers are not cute, all diggers are cute. Answers என்ன கொடுத்திருக்கான் பாருங்கம்மா. First one 1 and 2 follows. Second one either 2 or 4 follows. Third one 1 and either 3 or 4 follows. அப்படின்னா என்ன? 1 follow பண்ணோம், காம்ப்ளிமெண்டரி பேர்ல 3 or 4 ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுக்காக தான் 1 and either 3 or 4 follows கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஒன் either 1 or 3 follows. அப்போ வேற எதுவுமே டைரக்டாக ஃபாலோ பண்ணாது, ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர் மட்டும்தான் இருக்கு. ஃபோர்த் ஒன் either 1 or 3 follows. ஃபிஃப்த் ஒன் none of these. ஸோ இதில் எதுவுமே வரலன்னா we need to go ahead with none of these. புரியுதாமா? எப்படி சால்வ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டின்னா முதல்ல ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா we need to make proper alignment by interchanging the statements or converting or both. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆன பிற்பாடு என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் ரூல் பேஸ்டு ஒன், ஏதாவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதான்றது செக் பண்ணணும். அடுத்தது என்ன பார்க்குறீங்க? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது கன்க்ளூஷன் இருக்கான்றது செக் பண்ணுறீங்க. ஃபைனலாக என்ன செக் பண்ணுறீங்கம்மா? காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்? மினிமம் 2 கன்க்ளூஷன் இருக்கணும், அது ட்ரூவாக வந்துருக்கூடாது. பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கரெக்டாக இருக்கக்கூடாது. அப்போ மட்டும்தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர்ன்றது செக் பண்ணணும் இல்லையா? காம்ப்ளிமெண்டரி பேர்னாவே மினிமம் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அதுக்குள்ளே தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர்ன்றது செக் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா அது காம்ப்ளிமெண்டரி பேரை நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்துட்டு 1 by 1 நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் போடுங்க. 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? ஆன்சர்ஸ் போட்டிங்களா? ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிஹவ் என்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 5th ஆப்ஷன் வந்திருக்கணும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும், தேர்ட் ஒன் மூணாவது தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கா? வரலனாலும் கவலையே படாதீங்க, எப்படின்றது நம்ம செக் பண்ணலாம். இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு அடுத்தது நான் சொல்கிற மாதிரி ஒரு 30 செகண்ட்லேயே எல்லாமே கூட சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a plus I gives no conclusion. It is already been properly aligned, but a plus I gives no conclusion. Immediate inferences போயிடலாம். Individual statements, all hunters are punters என்ன வரணுமா? Some hunters are punters, some punters are hunters. இருக்கா பாருங்க. Third one, so third conclusion directly follows from the first statement. அதுக்கு அடுத்தது பாருங்க, some punters are tigers can be converted as some tigers are punters. இருக்கா? கிடையாது. ஸோ ஃபைனலாக என்ன செக் பண்ணணுமா? காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? தேர்ட் கன்க்ளூஷன் நம்ம எடுத்துடணும் இல்லையா? தேர்ட் கன்க்ளூஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு, அதனால அது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 1, 2 and 4ல காம்ப்ளிமெண்டரி பேர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஏ ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஓ இருக்கணும், அதனால இங்கே எதுவும் காம்ப்ளிமெண்டரி பேர் ஏ சம்மந்தப்பட்டது கிடையாது. ஐ ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன இருக்கணும்? இ இருக்கணும். ஸோ ஐ அண்ட் இ இருக்கு, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமா இருக்கான்றது செக் பண்ணுங்க. ஹண்டர்ஸ் டைகர்ஸ், இங்கே புண்டர்ஸ் ஹண்டர்ஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமா கிடையாது, இன்டர்சேஞ்சுன்னா இருக்கணும், அதுவும் கிடையாது இல்லையா? அதனால ஐ அண்ட்
E 1 and 4 கூட காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. ஸோ வேறு எதுவுமே காம்ப்ளிமெண்டரி பேர் இங்கே கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா ஓன்லி 3 ஃபாலோஸ்ன்றது சொல்லணும். ஓன்லி 3 ஃபாலோஸ்ன்றது எங்காச்சும் கொடுத்துருக்கா நம்ம ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால தான் நம்ம எதுக்கு போகிறோம், நன் ஆஃப் திஸ்க்கு போகிறோம். புரியுதாமா? இங்கே காம்ப்ளிமெண்டரி பேர் எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு 3 மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. அது எதுவுமே ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால 5th ஆப்ஷனுக்கு போயிருக்கோம். புரியுதாமா? அடுத்தது பார்க்கலாமா? செகண்ட் ஒன் இங்க டைரக்ட் I plus A is I இல்லையா? இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட். I plus A I என்ன வரணுமா? சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ் இருக்கா பாருங்க. சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ். ஸோ அதே மாதிரி சம் பாக்ஸஸ் ஆர் பென்ஸ் கன்வெர்ட் பண்ணலாமா? ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு என்னமா? ஐ. ஸோ சம் பென்ஸ் ஆர் பாக்ஸஸ் அது கூட கொடுத்துருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோஸ், செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோஸ் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும் நம்ம? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தா சம் பாக்ஸஸ் ஆர் டாக்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் டாக்ஸ் ஆர் பாக்ஸஸ் கொடுத்துருக்கானா 3-4 இல்லை. கடைசியில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் டாக்ஸ் ஆர் பென்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் டாக்ஸ் ஆர் பென்ஸ், சம் பென்ஸ் ஆர் டாக்ஸ் இருக்காமா? சம் பென்ஸ் ஆர் டாக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மூணாவது கன்க்ளூஷன் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் டைரக்ட்லி ஃபாலோஸ் இல்லையா? ஃபைனலாக என்ன செக் பண்ணணுமா? காம்ப்ளிமெண்டரி பேர் அவசியம் இருக்கா? இல்லை. எதனாலன்னா இருக்கிறது 4 கன்க்ளூஷன், அதில் 3 ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்கு, 1 மட்டும்தான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர். அதனால காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ண அவசியமே இல்லை. ஸோ என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? 1, 2 and 3 ஃபாலோஸ். என்ன ஆப்ஷனுமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கோ அஹெட் வித் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரியுதாடா? தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் என்ன பாருங்க. சம் டிக்கர்ஸ் ஆர் ஜோக்கர்ஸ், ஆல் ஜோக்கர்ஸ் ஆர் கியூட். I plus A என்ன? I என்ன வரணுமா? சம் டிக்கர்ஸ் ஆர் கியூட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டைரக்ட்லி ஃபாலோஸ். அதுலேருந்து சம் டிக்கர்ஸ் ஆர் கியூட்னா சம் கியூட் ஆர் டிக்கர்ஸ். ஸோ ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ. அது கொடுக்கல ஆப்ஷனில். இப்போ என்ன செய்கிறோமா? இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போகிறோம். இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். some diggers or jokers can be converted as some jokers are diggers கொடுத்திருக்கானா? இல்ல. all jokers are cute can be converted as some jokers are cute, some cute are jokers அதுவும் கொடுக்கல. ஃபைனலா என்ன செக் பண்ணனும்? காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணும்போது எதை விட்டுடணுமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். எதனால? ஆல்ரெடி அது நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்டரி பேர் 2, 3 and 4ல இன்னெல்லாம் காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கோ செக் பண்ணணும். ஸோ இ இருக்கும்போது கண்டிப்பா என்ன இருக்கணுமா? ஐ இருக்கணும். ஐ கிடையாது. இங்க என்ன இருக்கு? ஓ இருக்கு. ஓ இருக்கும்போது கூட என்ன எல்லாம் இருக்கணும்? ஐ என்ன இருக்கலாம், இல்லைன்னா ஏ என்ன இருக்கலாம். ஐ கிடையாது, பட் ஏ இருக்கு. ஸோ இங்கே ஓ அண்ட் ஏ, ஏஓன்றது காம்ப்ளிமெண்டரி பேராக செக் பண்ணுங்க. ஏஓ பேரில் காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? சப்ஜெக்டிவ் ப்ரெடிகேட்டிவ் பொசிஷனும் கூட சேமாக இருக்கணும். ஸோ டிக்கர்ஸ் டிக்கர்ஸ், கியூட்டு கியூட்டு இல்லையா? ஸோ ஏஓ பேர் இஸ் ஏ காம்ப்ளிமெண்டரி பேர். அப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா 1 and either 3 or 4 ஃபாலோஸ். அதுதான் மூணாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்கான். புரியுதாமா? இனிஷியலாக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் செக் பண்ணலாமா? 4, 5, 6 கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு வாட்டி எல்லாம் சொல்லிடுறேன். ஃபோர்த் ஒன், சம் பார்பர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ், நோ பெயிண்டர்ஸ் ஆர் வாட்சஸ். கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. சம் பார்பர்ஸ் ஆர் நாட் வாட்சஸ், சம் பார்பர்ஸ் ஆர் வாட்சஸ், சம் வாட்சஸ் ஆர் நாட் பார்பர்ஸ், சம் வாட்சஸ் ஆர் பார்பர்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் எது கொடுத்துருக்கான்? 1 give answer as 1, 1 and 3 follow பண்ணா answer as 1, only 1 follows அண்ணா answer as 2, either 1 or 2 and 3 follow அண்ணா answer as 3, either 3 or 4 and 1 follow அண்ணா answer as 4, give option as 5 இல்ல answer as 5, either 1 or 2 and either 3 or 4. இங்க என்னன்னா டைரக்டா ஏதோ ஃபாலோ பண்ணாதுமா. டைரக்டா எதுவுமே ஃபாலோ பண்ணாது. only complementary pairs தான் இருக்கும். 1 or 2 and 3 or 4 அது மாதிரி இருந்ததுன்னா we need to give answer as 5. புரியுதாமா? Fifth one, some boys are girls, all girls are cute. Conclusions, some boys are cute, no boys are cute, some cute are girls, no cute are girls. Answers, give answer as 1, only 1 follows. Option 2, only 3 follows. Answer as 3, either 1 or 2 follows. 4, either 3 or 4 follow. Fifth one, 1 and 3 follow. புரியுதில்லமா? நோட் பண்ணிக்கோங்க. Sixth one, all books are pens, some pens are pencils. Conclusions, some pens are books, no pens are books, some books are pencils, no books are pencils. Answers எல்லாம் எப்படி கொடுத்திருக்கோம்? Give answer as 1 if 1 and 3 follow. Give answer as 2, only 1 follows. Give answer as 3, either 1 or 2 follow. 4, either 3 or 4.
and 1 follows. We need to give answer as 4 if either 3 or 4 and 1 follows. புரியுதாமா? 1 ஃபாலோ ஆகணும், அது இல்லாமல் either 3 or 4 காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இருக்கணும். Fifth one, either 1 or 2 and 3 follows. Either 1 or 2 and 3 follow. ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, தப்பு வராமல் பார்த்துக்கோங்க. 1 by 1 நம்ம செக் பண்ணலாம் திருப்பி. சரிங்களா? 4, 5, 6 முடிச்சிட்டிங்களா? ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா என்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கணும்ட்டு? ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கணும், ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்திருக்கணும், சிக்ஸ்த் ஒன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கணும். 4 and 6 ஃபோர்த் ஆப்ஷன்ஸு அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஆப்ஷனாக வந்திருக்கணும். வந்திருக்கா? எனக்கும் தெரியாது, வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிடலாம். எனக்கும் தெரியாதுன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கோ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? ஃபோர்த் ஒன் பாருங்க, சம் பார்பர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ், நோ பெயிண்டர்ஸ் ஆர் வாட்சஸ். ப்ராப்பர் அலைன்மெண்ட் எஸ். ஸோ I plus E என்ன வரணுமா? ஓ என்ன வரணும்? சம் பார்பர்ஸ் ஆர் நாட் வாட்சஸ் இருக்கா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டாக இருக்கு. சம் பார்பர்ஸ் ஆர் நாட் வாட்சஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா சம் வாட்சஸ் ஆர் நாட் பார்பர்ஸ் இருக்கு. இதுக்கு போயிட போறீங்க. ஓ cannot be converted. இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இ ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ஓ ஸ்ட்ரைட்டு ஓ ரிவர்ஸ் வரும். ஈன்றது கன்வெர்ட் பண்ணிட்டு ஈவா போடலாம். பட் ஓ cannot be converted இல்லையா? ஸோ இங்கே சம் பார்பர்ஸ் ஆர் நாட் வாட்சஸ் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட், சம் பார்பர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணா சம் பெயிண்டர்ஸ் ஆர் பார்பர்ஸ் இருக்கா? கிடையாது. நோ பெயிண்டர்ஸ் ஆர் வாட்சஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? நோ வாட்சஸ் ஆர் பெயிண்டர்ஸ் ஆர் சம் பெயிண்டர்ஸ் ஆர் நாட் வாட்சஸ், சம் வாட்சஸ் ஆர் நாட் பெயிண்டர்ஸ் எங்காச்சும் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது எத்தை விட்டுடணும்? ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா ஆல்ரெடி அது நம்மளுக்கு ரைட்டாக வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 2, 3, 4 இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் என்ன இருக்கு பாருங்க. சம் பார்பர்ஸ் ஆர் வாட்சஸ், சம் வாட்சஸ் ஆர் நாட் பார்பர்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தானே? ஐஓ பேர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சேம் பொசிஷனிங் கூட எடுத்துன்னு வந்துக்கலாம். ஐஓ பேருக்கு ஐஇ பேருக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏஓ பேருக்கு மட்டும்தான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பொசிஷனிங்கோட சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 2 and 3 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ஆனா ஆமாம் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான். 3 and 4 பாருங்க, அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் இல்லையா? இதனா பொசிஷனிங் கூட சேம், இங்கே பொசிஷனிங் மாறி இருக்கு. இது வேணும்னா நீங்க சம் பார்பர்ஸ் ஆர் வாட்சஸ் நீ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சம் வாட்சஸ் ஆர் பார்பர்ஸ் ஆயிடும், திருப்பி சேம் பொசிஷனிங் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குமா? இங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கு. எதெல்லாம் இருக்குன்னா 2 and 3, 3 and 4 ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் தான். இது மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்னா, எது கொடுத்துருக்கானோ, எது ரைட் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கானோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாமே கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லைம்மா. ஆப்ஷனில் சில டைமில் எல்லாமே கொடுக்க மாட்டோம். எதெல்லாம் ஃபாலோ பண்ணுதோ அது சிலது கொடுத்தாலும் நம்ம அதை ரைட் ஆன்சராக எடுத்துட்டு முன்னாடி போகணும். சரிங்களாம்மா? இங்கே பாருங்க, 1 and either 2 or 3 follows and either 3 or 4 follows அண்டு கரெக்டாக இருக்கணும் சொல்லணும்னா இல்லையா? 1 ஃபாலோ பண்ணுது அண்ட் either 2 or 3 follows and either 3 or 4 follows இருக்கணும். பட் இங்கே பாருங்க, எங்காச்சு 2 or 3 கொடுத்துருக்கானா காம்ப்ளிமெண்ட்ரி பேரா? 2 and 3 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேரா எங்குமே மென்ஷன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா either 3 or 4 and 1 ஃபாலோன்றது 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம டைரெக்டாக 4th ஆப்ஷனுக்கு போகிறோம். புரியுதாமா? இதுவும் தப்பு தான். ஓன்லி 1 ஃபாலோஸ்ன்றது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ் இருக்கு. கொடுத்துருக்கிறதுல 4th ஒன் கரெக்டாக இருக்கு. ஸோ 1 இருக்கு, either 3 or 4 இருக்கு. 2 or 3 பற்றி அவன் மென்ஷன் பண்ணல, நம்மளுக்கு தேவையில்லை. கொடுத்துருக்கானா கரெக்டாக கொடுத்துருக்கிறது ரைட்டு தானா அது மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். புரியுதாமா? எல்லாமே இருக்கணும்ட்டு நினைக்காதீங்க. எதெல்லாம் ரைட்டாக இருந்தால் அது இருந்தால் மட்டும்தான் போகிறோம். சரிங்களா? ஸோ ஹியர் வாட் இஸ் த ஆன்சர்? என்ன 4th ஆப்ஷன். 5th one பாருங்க, some boys are girls, all girls are cute, I plus A is I என்ன வரணுமா? some boys are cute இருக்கா பாருங்க. some boys are cute based on the 6 rules. directly first one follows. some boys are cute திருப்பி மாத்திரம் என்ன வருமா? some cute are boys இருக்கா பாருங்க. கிடையாது. இப்போ என்ன செய்யணும்? immediate inferences. individual statements பார்த்தீங்கன்னா some boys are girls கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? some girls are boys இருக்கா? கிடையாது. all girls are cute can be converted as some girls are cute, some cute are girls இருக்கா? third conclusion directly follows from the second statement. அதுதான் இது மாதிரி arrow mark போட்டு கூட நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ பண்ணுது, தேர்ட் ஒன்னும் ஃபாலோ பண்ணுது. கடைசியில் நம்ம என்ன செக் பண்ணணும்?
காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணுற அவசியம் இருக்காமா? ரெண்டு கன்க்ளூஷன் ஆனால் இருக்கு நம்மளுக்கு ரைட்டாக வராமல், பட் ரெண்டுமே என்ன ஸ்டேட்மெண்ட்டுமா? ரெண்டுமே என்ன ஸ்டேட்மெண்ட்டுமா? இ ஸ்டேட்மெண்ட். போத் இ ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be a complementary pair. அப்போ என்ன ஃபாலோ பண்ணோம் இங்கன்னா 1 and 3 ஃபாலோஸ் இருக்கா? ஆப்ஷனில் 1 and 3 ஃபாலோஸ்ன்றது எஸ். ஃபிஃப்த் ஆப்ஷன் இருக்கு 1 and 3 ஃபாலோஸ்ன்றது. தட் இஸ் ரீசன் we are going ahead with the fifth option. புரியுதாடா? அடுத்தது பார்க்கலாமா? Sixth one, all books are pens, some pens are pencils. Properly aligned, but A plus I gives no conclusion. Immediate inferences பாத்தீங்கன்னா all books are pens can be converted as some books are pens or some pens are books. So directly first conclusion directly follows from the first statement. அடுத்தது பாருங்க, some books are pens, இது கூட நம்ம மாத்தி போடலாம், பட் இது கிடையாது, எங்கேயுமே கொடுக்கல. Some pens are pencils can be converted as some pencils are pens, அதுவும் கொடுக்கல. We need to check for complementary pair. Complementary pair check பண்ணணும்னா first one விட்டுட்டு 2 3 4த்துல என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கணும். 2 3 4ல பாத்தீங்கன்னா 2 3 பாருங்கம்மா, no pens are books, some books are pencils. Subject to predicate சேமா கிடையாது இல்லையா? இங்க pens இருக்கு, இங்க pencils இருக்கு, அதனால 2 and 3 cannot be a complementary pair. 3 and 4 பாருங்க, some books are pencils, no books are pencils. Yes, IE pair is a complementary pair. அப்ப என்ன ஃபாலோ பண்ணோமா? 1 and either 3 or 4 follows. புரியுதாமா? 1 and either 3 or 4 follows. ஆப்ஷன் இருக்கா? yes. fourth one, either 3 or 4 and 1 follows அண்ட் இருக்கு. either 3 or 4 and 1 follows அண்ட் இருக்கு. அதுக்கு தான் நம்ம போறோம். புரியுதாமா? அடுத்த क्वेश्चंस செக் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாமா? 7 8 9 ப்ராப்ளம்ஸ் ஒரு வாட்டி நான் படிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, 7th one, no systems are decks, all decks are books. Conclusions என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, some systems are books, some systems are not books, some books are systems, some books are not systems. Answers பாத்தீங்கன்னா first one only 2 follows, second one only 4 follows, third one 2 and 4 follow. 2 or கிடையாது, 2 and 4 follows. Fourth one, either 3 or 4 and 1 follows. Either 3 or 4 and 1 follows. Fifth one, either 1 or 2 and 4 follows. Either 1 or 2 and 4 follows. Eighth one, some singers are rockers, all rockers are westerners. Conclusions பாத்தீங்கன்னா first one, some rockers are singers, second one, some westerners are rockers, third one, some singers are westerners, fourth one, some singers are not westerners. Answers பாருங்க, first one 1 2 and 3 follow, second one 1 2 and 4 follow, third one 2 3 and 4 follow, fourth one 1 3 and 4 follow, fifth one all follow. ரொம்ப ட்ரிக்கியா கொடுத்துருக்கான் இல்லையா? கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆன்சர் வர மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, 9th, some stars are birds, no birds are elephants. Conclusions, some stars are not elephants, all stars are elephants, some elephants are not stars, all elephants are stars. Answers பாத்தீங்கன்னா first one either 1 or 2 and either 3 or 4 follows. அப்படின்னா என்னமா, நம்மள கன்க்ளூஷன்ஸ் எதுவுமே வரல, பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ இமீடியட் இன்ஃபரன்சஸ் பேஸ் பண்ணிட்டு எந்த கன்க்ளூஷனும் வரல, ஓன்லி காம்ப்ளிமெண்டரி பேர் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. எய்தர் 1 or 2 and either 3 or 4 follows and கொடுத்துருக்கான். செகண்ட் ஒன் ஓன்லி 1 follows, தேர்ட் ஒன் 3 or 4 follows அண்டு கிடையாது. அப்படின்னா என்னன்ட்டு எய்தர் தான், எய்தர் 3 or 4 follows. fourth one 1 and 3 follows, 1 and 3 follows. 6 and difference பார்த்துக்கோங்கம்மா, 6 என்னவே either 1 or 2 அண்ணா காம்ப்ளிமெண்டரி பேர், அண்ட் அண்ணா ரெண்டுமே ஃபாலோ பண்ணுவோன்ட்டேன் தனித்தனியா, சரிங்களா? fifth one 1 and either 3 or 4 follow, 1 and either 3 or 4 follow. நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டு 1 by 1 சால்வ் பண்ணுங்க, மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 by 1 நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர்ஸ் வந்திருக்கா? என்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கணும் பார்க்கலாமா? 7th one 5th ஆப்ஷன் வந்திருக்கணும், 8th one ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அது வந்திருக்கணும், 9th one 5th ஆப்ஷன் திருப்பி வந்திருக்கணும். வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் ஒரு வாட்டி எல்லாம் பார்த்துலாம், எப்படி வரும் என்னன்றது செக் பண்ணிடலாம். No systems are decks, all decks are books, already properly aligned.
E plus A என்னமா O star என்ன O reverse என்ன வரணும் some books are not systems இருக்கா பாருங்க some books are not systems fourth conclusion directly follows based on 6 rules இல்லையா O cannot be converted அதனால நம்ம அதை செக் பண்ணக்கூடாது some systems are not books ன்ட்டு கொடுத்துருக்கோம் பட் ஓலேருந்து O நம்ம எடுக்கக்கூடாது E இருந்தால் மட்டும்தான் ஈலேருந்து O straight O reverse and also E reverse என்றது நம்ம immediate inferences base பண்ணி எடுக்கிறோம் but O cannot be converted இல்லையா come for immediate inferences considering individual statements no systems are DEX இருந்து என்ன எதலாமா some systems are not DEX some DEX are not systems no DEX are systems ஏதாச்சும் இருக்கா கிடையாது all DEX are books can be converted as some DEX are books some books are DEX கொடுத்துருக்கானா இல்லை ஃபைனலாக என்ன செக் பண்ணணுமா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது எதை விட்டுடணும் நாலாவது ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு இல்லையா 1 2 3ல காம்ப்ளிமெண்ட்ரி பேர் என்ன இருக்கு பாருங்க some systems are books some systems are not books IO pair is a complementary pair some systems are not books some books are systems 2 and 3 also a complementary pair IO pair இருக்கும்போது subject and predicate interchange ஆயிருந்தாலும் தப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா so either 1 or 2 and either 2 or 3 and 4 follows and answer சொல்லணும்னா கரெக்டாக அதுதான் இருக்கணும் பட் அது இருக்கா இல்லை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா either 1 or 2 and 4 follows and கொடுத்துருக்கான் ஸோ இருக்கிற ஆப்ஷனில் எது ரைட் ஆன்சர்னா அஞ்சாவது அடிஷ்னலாக இதில் கொடுக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது அவன் என்ன கொடுத்துருந்தா அது ரைட்டாக இருந்தால் அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போயிடணும் சரிங்களாமா ஸோ ஃபிஃப்த் option is the right answer இங்க அடுத்தது பாருங்க 8th one some singles are rockers all rockers are Westerners I plus C என்னமா I என்ன வரணும் some singles are Westerners இருக்கா பாருங்க third conclusion directly follows based on 6 rules some Westerners are singles I லிருந்து கூட நம்ம எடுக்கலாம் பட் அது கொடுக்கல இல்லையா so come for immediate inferences some singles are rockers can be converted as some rockers are singles இருக்காமா first conclusion directly follows from first statement so அதனால first conclusion right தான் அதுக்கு அடுத்தது all rockers are Westerners can be converted as some rockers are Westerners some Westerners are rockers இருக்கா second conclusion directly follows from second statement so finally என்ன செக் பண்ணணுமா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ கன்க்ளூஷன்ஸ் இருக்கணும் ரெண்டாச்சும் இருக்கணும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா இங்கே ஆல்ரெடி 3 கன்க்ளூஷன் ஃபாலோஸ் only one is left over no need to check for complementary pair என்ன ஃபாலோ பண்ணோமா 1 2 and 3 follow so first option கரெக்ட் ஆமா புரியுதா அடுத்தது பாருங்க 9th one some stars are birds no birds are elephants I plus C என்ன வரணுமா ஓ அண்ணா என்ன வரும் some stars are not elephants இருக்கா பாருங்க first one some stars are not elephants first one directly follows based on 6 rules it's been properly aligned இல்லையா so ஓ ஏதாவது கன்வர்ட் பண்ண முடியுமா இல்லை அதனால some elephants are not stars இருந்தாலும் நம்ம அதுக்கு போகக்கூடாது ஏன்னா O cannot be converted come for immediate inferences some stars are birds can be converted as some birds are stars கொடுத்துருக்கானா கிடையாது no birds are elephants can be converted as some birds are not elephants some elephants are not birds no elephants are birds கொடுத்துருக்கானா கிடையாது ஃபைனலாக என்ன செக் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது எத்தை விட்டுடணுமா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு இல்லையா ஸோ 2 3 4ல காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும்னா இங்கே A இருக்கு இங்கே A இருக்கு இது O இருக்கு ஸோ AO pair is a complementary pair 2 and 3 பார்த்தீங்கன்னா subject and predicate நம்மளுக்கு மாறி இருக்கு பட் சேம் தான் பட் AO pairல எப்படி இருக்கும் நம்ம மாறி இருக்கக்கூடாது சேம் பொசிஷனிங் இருக்கணும் இல்லையா பொசிஷனிங் கூட சேமா இருக்கணும் சப்ஜெக்டாக தான் இருக்கணும் ப்ரெடிகேட்டாக தான் இருக்கணும் அதனால 2 and 3 is not a complementary pair அதே 3 and 4 பாருங்க காம்ப்ளிமெண்டரி பேரா some elephants are not stars all elephants are stars சப்ஜெக்ட் சேம் தான் ப்ரெடிகேட்டும் சேம் தான் 3 or 4 is a complementary pair ரொம்ப ட்ரிக்கியா கொடுத்துருக்காங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஃபரன்ஸே கிடையாது இங்க என்னடான்னா IO pair கொடுத்துருக்கான் இதே மாதிரி இங்க இன்னும் AO pair கொடுத்துருக்கான் புரியுதாமா IO pairல நம்மளுக்கு மாறி இருந்தாலும் பிரச்சனையே இல்லை சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் தப்பே கிடையாது AO pair இருக்கிறதுனால 2 and 3 நம்ம காம்ப்ளிமெண்டரி பேரா இங்க எடுக்க மாட்டோம் only 3 and 4 மட்டும் தான் எடுக்கிறோம் புரிஞ்சது இல்லையா ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்கேன் சரியாமா இன்னும் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ 1 and either 3 or 4 follows இருக்கா எஸ் ஃபிஃப்த் ஒன் 1 and either 3 or 4 follow புரிஞ்சதா அடுத்த क्वेश्चंस போயிடலாமா 10 11 12 இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க
சால்வ் பண்ணணும், ஒரு தப்பும் வராம பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு வாட்டி படிச்சிடலாமா? 10th one பாருங்க. No girl is an Indian, no American is an Indian. Conclusions: some girls are Americans, some girls are not Americans, all girls are Americans, no girls are Americans. Answers என்னமா? Give answer as 1 when only 2 follows, 2 only 4 follows, 3 either 1 or 2 follows, 4th one either 3 or 4 follows, 5th one none of these. 11th பாருங்க. No Indian is an Asian, some Americans are Indians. Conclusions: some Indians are not Asians, some Asians are not Americans, some Americans are not Asians, all Americans are Asians. Answers என்ன பாருங்க? 1 either 3 or 4 follows, 2 either 1 or 2 follows, 3 1 and 3 follow. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்கம்மா. எய்தர் 1 or 2 கொடுக்கும்போது அண்டு கொடுக்கும்போது இங்கே ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். இது இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இல்லையா? 4th one either 2 or 3 follows, 5th one none of the above. 12th one பாருங்க. Some states are capitals, no pens are capitals. Conclusions: some states are not pens, all states are pens, some pens are not states, all pens are states. Answers என்ன பாருங்க? Give answer as 1 only 1 follows, 2 only 3 follows, 3 either 1 or 2 follows, 4th one either 3 or 4 and 1 follow, 5th one 1 and 3 follow. மா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணுங்க. எல்லாமே 1 by 1 நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? மா 10 11 12 ஆன்சர்ஸ் போட்டிங்களா? ஆன்சர்ஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? ஸோ 10th one என்ன வந்திருக்கோம்மா? 3rd ஆப்ஷன். 11th one என்ன வந்திருக்கணும்? 3rd ஆப்ஷன். 12th one 4th ஆப்ஷன் வந்திருக்கணும். எல்லாருக்கும் வந்திருக்கா? ஒரு வாட்டி டீட்டெயிலாக என்னன்றது நம்ம பார்த்துடலாம். 10th one பாருங்க. ரெண்டுமே இ ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே இ ஸ்டேட்மெண்ட்னாவே பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ், எந்த கன்க்ளூஷனும் கிடையாது இல்லையா? ஸோ பார்த்த உடனே பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ், எந்த கன்க்ளூஷனும் கிடையாது. இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்க்கு டைரக்டா போயிடலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுங்க. நோ கேர்ள் இஸ் அன் இண்டியன் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் இண்டியன், சம் இண்டியன்ஸ் ஆர் நாட் கேர்ள்ஸ், நோ இண்டியன் இஸ் ஏ கேர்ள். ஏதாவது இருக்கா பாருங்க? எங்கேயுமே கொடுக்கல. அடுத்தது பாருங்க. நோ அமெரிக்கன் இஸ் அன் இண்டியன் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் சம் அமெரிக்கன்ஸ் ஆர் நாட் இண்டியன், சம் இண்டியன்ஸ் ஆர் நாட் அமெரிக்கன்ஸ், நோ இண்டியன் இஸ் அன் அமெரிக்கன். ஏதாச்சும் கொடுத்துருக்கா? அதுவும் கிடையாது. ஃபைனலாக எது செக் பண்ணணுமா? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது நாலுமே நம்ம பார்த்து ஆகணும். எதனால? எந்த கன்க்ளூஷனும் நம்மளுக்கு ட்ரூவா வரல, பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸும் வரல, இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் பேஸ் பண்ணி கூட எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ இப்போ பாருங்க. complementary pair. Some girls are Americans, some girls are not Americans. Ma IO pair complementary pair தானே? IO pair என்றது complementary pair தானே? So 1 and 2 என்றது complementary pair தான். அதனால தான் CPA நீங்க போட்டிருக்கேன் 1 and 2 complementary pair. 2 and 3 பாருங்க. Some girls are not Americans, all girls are Americans. AO pair complementary pair தானே? Subjective, predicative, positioning கூட சேமா தான் இருக்கு இல்லையா? Positioning கூட சேமா இருக்கு. So 2 and 3 also a complementary pair. 2 and 3 also a complementary pair. ஏதாச்சும் இருக்கா பாருங்க. அடுத்தது 1 and 4 மென்ஷன் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா no girls are Americans, some girls are Americans. IE pair கூட காம்ப்ளிமெண்டரி பேர் தான் இல்லையா? IE pair கூட இருக்கு. எல்லாம் காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் ஒரே क्वेश्चनல கொடுத்திருக்கான். எதெல்லாம் இருக்கு பாருங்க. AO pair, IE pair, IO pair. அப்ப கரெக்ட்டா ஆன்சர் என்ன இருக்கும்மா? either 1 or 2 and either 2 or 3 and either 1 or 4 follows ante இருக்கணும். பட் ஆப்ஷன் அது மாதிரி கொடுத்திருக்கானா பாத்தீங்கன்னா எங்கயுமே அது மாதிரி கொடுக்கல. ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கான். either 1 or 2 follows அது ரைட் ஆப்ஷன். ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் கூட இருக்கு. சார் நன் ஆஃப் தீஸ்க்கு போகணும் இல்லையா? 3 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கே அன்றது ஒரு சின்ன டவுட் வரும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருந்தா அதுக்கு தான் நீங்கள் போகணும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதுக்கு போயிட்டீங்கன்னா இது தப்பாயிடும் இல்லையா? ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா எய்தர் 1 or 2 ஃபாலோவர்ஸ்ன்றது இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ எதெல்லாம் கரெக்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்கானோ அதுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி அவன் கொடுக்காம இருந்தாலும் எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தா அதுக்கு தான் நம்ம போகணும். சோ இங்க எது நமக்கு ரைட் ஆன்சர்னா தேர்ட் ஒன் மட்டும் தான். மிச்சது எதுவுமே கிடையாது. அதனால நம்ம தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிடுறோம். புரியுதா என்னன்ட்டு? சோ பட் பாத்தீங்கன்னா 3 காம்ப்ளிமெண்டரி பேர் இருக்கு. அவன் கொடுத்திருக்கிறது ஒன்னு தான் ஆப்ஷன்ல கரெக்டா கொடுத்திருக்கான். அதனால தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? No Indian is an Asian, some Americans are Indians. Proper alignment கிடையாது. By interchanging these statements it will be properly aligned. Interchange பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் பாருங்க.
some Americans are Indians and no Indian is an Asian. I plus C என்ன வரும்மா wo என்ன வரணும் some Americans are not Asians இருக்கா பாருங்க some Americans are not Asians. Yes. Third option follows based on 6 rules. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க come for immediate inferences எதனால o cannot be converted இல்லையா immediate inferences பாருங்க no Indian is an Asian can be converted as some Indians are not Asians, some Asians are not Indians, no Asian is an Indian. ஏதாச்சும் இருக்கா? Yes, some Indians are not Asians. He is directly implied by wo. So first conclusion follows directly from the first statement. அடுத்தது எடுங்க some Americans are Indians can be converted as some Indians are Americans கொடுத்திருக்கானா கிடையாது. So ஃபைனலா என்ன செக் பண்ணனுமா காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணும்போது எதெல்லாம் விட்டுடணும் 1 and 3 options. ஏன்னா 1 and 3 conclusions ஆல்ரெடி நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. அப்ப லெஃப்ட் ஓவர் என்ன இருக்கு 2 4 மட்டும் தான். 2 4 காம்ப்ளிமெண்டரி பேரா ஏவோ பேர்னா காம்ப்ளிமெண்டரி பேர் தான். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் சேமா இருக்கா அமெரிக்கன்ஸ் ஏஷியன்ஸ் அமெரிக்கன்ஸ் சேம் தான். பட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஏவோ பேருக்கு எப்படி இருக்கணும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பொசிஷனிங்கோட சேமா இருக்கணும். அதனால 2 and 4 காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. அப்ப என்ன ஃபாலோ பண்ணோமா 1 and 3 மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? So 1 and 3 option கொடுத்திருக்கானா third option 1 and 3 follow. Directly go ahead with the third option. சரியாமா? கடைசில பாருங்க 12th one இந்த இதுல some states are capitals, no pens are capitals. ஏதாச்சும் ஒன்னு நீங்க கன்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா it will be properly aligned. I and E ரெண்டுமே இருக்கும்போது நீங்க IEA ரூல் ஃபாலோ பண்ணணும்னா I மட்டும் தான் நம்ம priority கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் I E இருக்கும்போது நீங்க எது நீங்க கன்வர்ட் பண்ணாலும் எந்த டிஃபரன்ஸும் வராதுன்ட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால இங்க ஈவா கன்வர்ட் பண்ணா no capitals or pens, no capitals or pens. I plus E என்ன ஆயிடுமா wo என்ன வரும் some states are not pens இருக்கா பாருங்க some states are not pens. Right, first one directly follows o cannot be converted. சில டவுட் இன்னும் இருக்கா உங்களுக்குன்னா நீங்க ஐவா கன்வர்ட் பண்ணிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. ஐவா கன்வர்ட் பண்ணா என்ன ஆயிடுமா some capitals are states e க்கு கீழ வந்துடும் some capitals are states ante. அப்ப e plus I என்ன ஆயிடும் O star ஆயிடும். O star என்ன ஆயிடும் திருப்பி O reverse இல்லையா some states are not pens தான் வரும். சரிங்களா? நீங்க எப்படி செஞ்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால தான் I இல்ல E இருக்கும்போது ஐவா கன்வர்ட் பண்ணாலும் இல்ல ஈவா கன்வர்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் வராது. சரிங்களா? So O cannot be converted. அதனால நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா some pens are not states கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கவனமா இருங்க. E இருக்கும்போது மட்டும்தான் நீங்க O straight O reverse எடுக்கணும். O மட்டும் இருக்கும்போது கிடையாது. So immediate inferences பாத்தீங்கன்னா some states are capitals can be converted as some capitals are states கொடுத்திருக்கானா கிடையாது. no pens are capitals can be converted as some pens are not capitals, some capitals are not pens, no capitals are pens ஏதாச்சும் கொடுத்திருக்கானா கிடையாது. Finally we need to check for complementary pair check பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கிறதுனால. ஸோ 2 3 4ல காம்ப்ளிமெண்டரி பேர் என்னெல்லாம் இருக்குன்னா ஏஓ பேர்ன்றது காம்ப்ளிமெண்டரி பேர் தான். 2 and 3 பாத்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் பென்ஸ் சம் பென்ஸ் ஆர் நாட் ஸ்டேட்ஸ். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் நம்மளுக்கு இங்க இன்டர்சேஞ்ச் இருக்கு. அதனால ஏஓ பேர் காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. 3 and 4 பாத்தீங்கன்னா ஏஓ பேர் சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட் ரெண்டும் சேமா இருக்கு பொசிஷனிங் கூட இல்லையா? அதனால 3 and 4ன்றது காம்ப்ளிமெண்டரி பேர். புரியுது இல்லமா? இங்க பொசிஷனிங் சேம் கிடையாது 2 and 3 அதனால அது காம்ப்ளிமெண்டரி பேர் கிடையாது. சோ அப்ப என்ன ஃபாலோ பண்ணோம்னா 1 and either 3 or 4 follows. 1 and either 3 or 4 follows இருக்கா? fourth one either 3 or 4 and 1 follow ன்னு கொடுத்திருக்கோம். அதனால fourth ஆப்ஷனுக்கு போயிருக்கோம். புரியுது இல்லையாமா? கடைசி இதுக்கு போயிடலாமா? இன்னும் 13 14 15 முடிச்சிடலாமா? அது 13 14 15 கடைசி 3 ப்ராப்ளம் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. நானும் சொல்லிடுறேன். ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, மிஸ்டேக் இல்லாம வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 13th one, no pen is a pencil, all pencils are streets. Conclusions: no pen is a street, no street is a pen, some streets are not pens, some pens are not streets. Give answer as 1 when only 1 follows, 2 only 2 follows, 3 only 3 follows, 4 1 2 and 4 follow, 1 2 and 4 follow, fifth one 1 2 and 3 follow. சரியாமா? So give answer as 1 only 1 follow, 2 only 2 follows, 3 only 3 follows, 4 1 2 and 4 follow, fifth one 1 2 and 3 follow. இங்க நீங்க சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் நீங்க
செக் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. சிலோயிசமில் சிங்குலர் ப்ளூரல் இருக்கும்போது ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க 14th one. All students are patriots, all Indians are patriots. Some students are Indians, some Indians are students, all Indians are students, all students are Indians. Give answer as 1 when only 1 and 3 follow. Or illama and 2 only 2 and 4 follow. 3 only 1 and 2 follow. Fourth one 1 and 2 and either 3 or 4 follows. 1 and 2 and either 3 or 4 follows. Fifth one none follows. None of these கிடையாதுமா. None follows. Difference என்ன தெரியுமா? None follows அண்ணா இது கொடுத்திருக்கிற கன்க்ளூஷன் எதுவுமே ஃபாலோ ஆகாதுன்ட்டு. கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ஸில் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா நன் ஃபாலோஸ் அண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நன் ஃபாலோஸ் நம்ம போகணும். நன் ஆஃப் தீஸ் என்னன்னா கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸில் எதுவுமே கிடையாது, பட் ஆன்சர் இருக்கு, அப்போ நன் ஆஃப் தீஸ் போகிறோம். புரியுதாமா அந்த வேரியேஷனு, அந்த டிஃபரன்ஸு? அடுத்தது பாருங்க 15th. Some tables are chairs, all tables are lawns. Some chairs are lawns, some chairs are not lawns, some tables are lawns, some tables are not lawns. So பார்த்த உடனே சார் இது காம்ப்ளிமெண்டரி பேர், இது காம்ப்ளிமெண்டரி பேர்ன்ட்டு போயிடாதீங்க. அதுதான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ரூல் பேஸ்டு ஒன், இமீடியட் இன்ஃபரன்சஸ், ஃபைனலாக தான் காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணும். ஆன்சர்ஸ் give answer as 1 if either 1 or 2 follows, 2 either 1 or 2 and 3 follow, 3 only 2 and 3 follow, fourth one 2 and either 3 or 4 follows, fifth one none of these. இங்க none கிடையாது, none of these அண்ணா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதுவுமே இல்லைன்னா அப்போ நம்ம none of these போகிறோம். none follows அண்ணா கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணாதுன்னுட்டு. சரியாம்மா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க சீக்கிரமாக, 1 by 1 நம்ம என்னான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆன்சர்ஸ்ன்றது நம்ம செக் பண்ணலாம். மிஸ்டேக் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 13, 14, 15 போட்டிங்களா? ஆன்சர்ஸ் வந்திருக்கா? என்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? 13th one தேர்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும். என்னன்னா only 3 follows. 14th பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷன் none follows, எதுவுமே ஃபாலோ ஆகாது. 15th one பார்த்தீங்கன்னா 5th one none of these, பட் என்ன ஃபாலோ பண்ணோம்னா 1 and 3 ஃபாலோ பண்ணோம். செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு 1 by 1 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 13th one பார்த்தீங்கன்னா it's already been properly aligned. E plus A அண்ணா என்னமா? O star. O star அண்ணா என்ன? O reverse. O reverse அண்ணா என்ன வந்திருக்கணும்? Some streets are not pens. இருக்கா பாருங்க, some streets are not pens. So third conclusion directly follows based on 6 rules. But O cannot be converted. அவன் கன்வெர்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கான், பட் O cannot be converted. ஈலேருந்து தான் நம்ம O straight, O reverse and E reverse வரும், ஓலேருந்து கிடையாது இல்லையா? ஸோ இமீடியட் இன்ஃபரன்சஸ் போயிடுங்க. No pen is a pencil can be converted as no pencil is a pen, or some pen is not a pencil, some pencil is not a pen. ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? கிடையாது. அடுத்தது பாருங்க, all pencils are streets can be converted as some pencils are streets or some streets are pencils. எங்காவது கொடுத்துருக்கானா? அதுவும் கிடையாது. ஃபைனலாக என்ன செக் பண்ணணுமா? காம்ப்ளிமெண்டரி பேர். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணும்போது எத்தனை நம்ம அவாய்ட் பண்ணலாம்? 3வது. ஏன்னா 3வது கன்க்ளூஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரூவாக வந்திருக்கு இல்லையா? ஸோ 1, 2 and 4ல காம்ப்ளிமெண்டரி பேர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். எல்லா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது காம்ப்ளிமெண்டரி பேர் வருமா? வராது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஃபாலோ பண்ணோம்னா only 3 follows. only 3 follows ஆப்ஷனில் எங்கே இருக்கு? 3வது. ஸோ go ahead with that one. புரியுதாமா? அடுத்தது பார்க்கலாமா? all students are patriots, all Indians are patriots. Both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules இல்லையா? So immediate inferences க்கு டைரக்டா போயிடலாம். All students are patriots can be converted as some students are patriots or some patriots are students. ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? இல்லை. All Indians are patriots can be converted as some Indians are patriots or some patriots are Indians. ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? கிடையாது. ஃபைனலாக காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணும். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be a காம்ப்ளிமெண்டரி பேர். அதனால எது என்ன ஃபாலோ பண்ணோமா? none follows. எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ஸோ none follows ஆப்ஷன் இருக்கு. go ahead with the 5th option. புரியுதா? கிளியரா? அடுத்தது பார்க்கலாமா? 15th பாருங்க, some tables are chairs, all tables are lawns. It's not been properly aligned இல்லையா? ஸோ அதனால ஐவா கன்வெர்ட் பண்ணுறோம். some tables are chairs converted into some chairs are tables. now it is been properly aligned. I plus A அண்ணா என்னம்மா? I plus A அண்ணா I. so A and I statements common term as subject, we do have a conclusion.
A and A statements and A and I statements, common term as subject, we do have a conclusion. A and A statements and A and I combinations, common term as predicate, we will never get a conclusion based on 6 rules இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்த உடனே கூட நீங்கள் சொல்லிடலாம். எனிஹவ் இங்கே I plus A ன்னா I ன்னா என்ன வரணுமா? some chairs are lawns இருக்கா? first one directly follows. some chairs are lawns திருப்பி எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? some lawns are chairs ன்னு கூட சொல்லலாம். பட் அது எங்காவது கொடுத்துருக்கானா? கிடையாது, அது கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் immediate inferences பாருங்க. some tables are chairs can be converted as some chairs are tables. ஏதாவது இருக்கா? இல்ல. all tables are lawns can be converted as some tables are lawns or some lawns are tables. இருக்கா? yes. third one directly follows from the second statement. so finally என்ன செக் பண்ணனும்? complementary pair. complementary pair செக் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுமா? 1 3 ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அது ட்ரூவா வந்திருக்கு. ஸோ 2 and 4 மட்டும்தான் நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர்ல செக் பண்ணணும். பட் ரெண்டுமே ஓ ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி பேர் வராது. அப்போ என்ன ஃபாலோ பண்ணோம்? ஓன்லி 1 and 3 ஃபாலோஸ் இல்லையா? 1 and 3 ஃபாலோஸ் எங்காவது இருக்கா? எங்கேயுமே கொடுக்கல. அதனால எதுக்கு போறோம்? none of thisக்கு போறோம். புரியுதா? 2 statements 4 conclusions டீட்டெயிலா எல்லா ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த டவுட்டும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குமா? 3 statements 4 conclusions, 4 statements 4 conclusions. அது கூட 1 by 1 எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்கேஸ் புரியலன்னா திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நோ நீட் டு வரி. சரிங்களா? சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணலாம், சில பேருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் கூட வெரி ஸ்லோ லேர்னர் தான். அதனால ஸோ ஏதாவது புரியலன்னா மாற்றி மாற்றி 1க்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம்ன்றது இருக்காது, கான்ஃபிடென்ஸ்ன்றது வேற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 3 statements 4 conclusions. அதுக்கு அடுத்தது 4 statements 4 conclusions பார்க்க போகிறோம். சரிங்களா?